Good morning, students. Today we will discuss about types of blood circulation. So previous classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood vessels பார்த்துருக்கோம் and human heart பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து சர்க்குலேஷன் மீன்ஸ் சுற்றோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது, பிளட் பாடிக்குள்ளே எப்படி சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு. பிளட் சர்க்குலேட் ஆகிறது இன் அவர் பாடியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளட்டுமே சர்க்குலேட் ஆகும். ஆக்சினேட்டட் பிளட்டும் சரி, டிஆக்சினேட்டட் பிளட்டுமே சர்க்குலேட் ஆகும். ஸோ அதில் அந்த மாதிரி ஆக்சினேட்டட் பிளட்டு டிஆக்சினேட்டட் பிளட்டு சர்க்குலேட் ஆகிறதுல வேரியஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ தேர் ஆர் 3 type of circulation. One is systemic circulation, second one is pulmonary circulation, third one is coronary circulation அப்படின்னு 3 type of circulation இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் systemic circulation. ஸோ what is mean by systemic circulation means oxygenated blood from the left ventricle இருந்து heart to various organs of the body and return of deoxygenated blood to the right atrium. ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட்டை லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எடுத்துகிட்டு போய் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வேரியஸ் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியத்திற்கு கொண்டு வரும். ஸோ இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஆக்சினேட்டட் பிளட்டை from the left ventricle of the heart to various organs of the body, left ventricle இதயத்துல இருந்து various organs of the bodyக்கு oxygenated blood கொண்டு போயிட்டு அங்கேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு திரும்பவும் ரைட் ஏட்ரியத்திற்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு வரும். இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஸோ அயோட்டா தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கேரி த ஆக்சினேட்டட் பிளட் டு த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அயோட்டா வழியாக தான் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டை வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும். இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஓகேவா. ஸோ அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் பல்மினரி சர்க்குலேஷன். செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மினரி சர்க்குலேஷனு. ஸோ பல்மினரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பல்மினரி ஆர்ட்ரி எங்கேருந்து அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே ஹார்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அதில் எங்கே இருக்குது பல்மினரி வெயின்ஸ் எங்கே இருக்குது, சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவா, அயோட்டா எல்லாத்த பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பல்மினரி ஆர்ட்ரிஸ் அப்படிங்கிறது அரைஸ் ஃப்ரம் ஆகும் எங்கே இருந்துன்னா ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரீச் த லங்ஸ் வித் டீஆக்சினேட்டட் பிளட். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மினரி ஆர்ட்ரிஸ் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும். பல்மினரி வெயின்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணும் the lungs and supply to the left atrium of the heart. ஸோ அங்கேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸில் இருந்து எங்கே சப்ளை பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் த ஹார்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை பண்ணும். இதுதான் பல்மினரி சர்க்குலேஷன். பல்மினரி சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நுரையீரல்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை பண்ணுறதுனால அதுக்கு பேர் பல்மினரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த பல்மினரி சர்க்குலேஷனில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். பல்மினரி ஆர்ட்ரி ஒன்று தெரிஞ்சுக்கணும், பல்மினரி வெயின் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பல்மினரி ஆர்ட்ரி அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகுது. பல்மினரி வெயின்ஸ் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி ஃப்ரம் த லங்ஸில் இருந்து சப்ளை டு த லெஃப்ட் ஆட்ரியம் ஆஃப் த ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் தேர்டு சர்க்குலேஷன் தான் என்னன்னு சொல்கிறோன்னா கரோனரி சர்க்குலேஷன். ஸோ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை சப்ளை பண்ணும் எதுக்குன்னா ஹார்ட் மசில்ஸுக்கு. ஸோ இஸ் கால்ட் அஸ் கரோனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதனால் இதிலேருந்து இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸோ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னா இப்போ கரோனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது சப்ளை த பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ் இஸ் கால்டு கரோனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம்.
கார்டியாக் மசில்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கும். கார்டியாக் மசில்ஸ் என்ன பண்ணிக்குது, ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து கார்டியாக் மசில்ஸில் ரிசீவ் பண்ணிக்கும். ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்ட்ரிஸ்லேருந்து. அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டிக் ஆர்க் வழியாக. ஸோ எங்கேருந்து, அயோட்டிக் ஆர்க்குனா வளைவுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அயோட்டிக் ஆர்க் வழியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வளைவில் ஆரிஜினேட் ஆனது தான் கரோனரி ஆர்ட்ரிஸு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சினேட்டட் பிளட்டை கார்டியாக் மசில்ஸ் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா. And then deoxygenated blood from the cardiac muscles drains into the right atrium by the coronary sinus. So coronary sinus வழியாக deoxygenated blood வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஹார்ட் மசில்ஸு பிளட்டு சப்ளை பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ், அதை தான் நம்ம கரோனரி சர்க்குலேஷன்னு சொல்கிறோம். அதில் ஆக்சினேட்டட் பிளட் ஒன்று இருக்குது, டிஆக்சினேட்டட் பிளட் ஒன்று இருக்குது. ஆக்சினேட்டட் பிளட்டுனா கரோனரி ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், டிஆக்சினேட்டட் பிளட்னா கரோனரி சைனஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸு. டபுள் சர்க்குலேஷன்னா என்ன, சிங்கிள் சர்க்குலேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டபுள் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்றதான். when the blood circulates twice. ஸோ எப்போ பிளட்டு வந்து ஒரு சர்க்கிள் நடக்கிறதுல 2 தடவை பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். twice through the heart in one complete cycle. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 2 தடவை பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகும். என்ன 2 தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு போகுது, இன்னொரு தடவை டிஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு வருது. ஸோ அப்போ ட்வைஸ் நடக்குது, அதனால அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டபுள் சர்க்குலேஷன் ஆக்சினேட்டட் பிளட் டூ நாட் மிக்ஸ் வித் த டிஆக்சினேட்டட் பிளட். ஸோ இந்த டபுள் சர்க்குலேஷனில் எக்காரணத்தை கொண்டும் ஆக்சினேட்டட் பிளட்டும் டிஆக்சினேட்டட் பிளட்டும் என்ன ஆகாதுன்னா மிங்கிள் ஆகாது. அதனால தான் ஒரு தடவை ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு போச்சுன்னா ஒரு தடவை டிஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு வரும். அப்போ எந்த ஒரு வேலையும் ஆக்சினேட்டட் பிளட்டு டிஆக்சினேட்டட் பிளட்டு என்ன ஆகாதுன்னா மிங்கிள் ஆகாது. ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் இருக்கிறது சிங்கிள் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்றது தான். டபுள் சர்க்குலேஷன்னா ட்வைஸ் நடக்கணும், சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒன்ஸ் தான் நடக்கும். some animalsல oxygenated and deoxygenated blood are mixed and pass through the heart only once. oxygenated bloodையும் சரி deoxygenated bloodையும் ஒரே சமயத்தில் எடுத்துட்டு போகிறதுனால ஒன்ஸ் மட்டும்தான் ஹார்ட்டில் சர்க்கிள் நடக்குது. திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷனுக்கு பேர் தான் சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம், ஆம்பிபியன் சொல்லலாம், சர்டைன் ரெப்டைல்ஸ் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சர்க்குலேஷன் அண்டு சிங்கிள் circulation கேட்கலாம். ஸோ டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா blood circulate twice through the heart in one complete cycle. It is called double circulation. அதில் என்ன ஆகாதுன்னா பிளட்டு மிக்ஸ் ஆகாது, ஆக்சினேட்டட் பிளட்டும் டிஆக்சினேட்டட் பிளட்டும். பட் சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட்டையும் டிஆக்சினேட்டட் பிளட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே தடவை தான் பாஸ் பண்ணோம், அதனால் அதுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸு, சர்டைனு, ரெப்டைல்ஸு சொல்லலாம். ஸோ டபுள் சர்க்குலேஷனுக்கு மற்ற எல்லா அனிமல்ஸுமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷனில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மினரி சர்க்குலேஷன், கரோனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக் அட் த டயக்ராம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா சர்க்குலேட் பண்ணக்கூடிய டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பல்மினரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மினரி சர்க்குலேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரெட் கலராக இருக்கிறது இந்த வெசல்ஸ் வழியாக ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா டிஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வெசல்ஸு. இதுதான் ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வெசல்ஸு. இங்கே இருக்கக்கூடியது தான் இந்த வெசல்ஸ் எதுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் என்னன்னு இதன் வழியாக தான் என்ன சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக்கும் அண்ட் தென் பல்மினரி சர்க்குலேஷனும் நடக்கும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் பீட். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு.
ஸோ அந்த ஹார்ட் பீட்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹார்ட்டுன்னு எடுத்துக்கிறோன்னா எப்படி ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு, லங்ஸ்லேருந்து அதர் ஆர்கனுக்கும், அதர் ஆர்கன்லேருந்து ஹார்ட்டுக்கும் எப்படி வருது, பிளட்டு சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து இருக்கிறது ஹார்ட் பீட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன் கம்ப்ளீட் கண்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் நடக்கணும். ஸோ ஒன்று வந்து கண்ட்ராக்ஷன் நடக்கும், இன்னொன்று ரிலாக்ஸேஷன் நடக்குது. கண்ட்ராக்ஷன் ஆல்சோ நோன் அஸ் சிஸ்டோல்னு சொல்லலாம். ரிலாக்ஸேஷன் ஆல்சோ நோன் அஸ் டயஸ்டோல் ஆஃப் த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் த ஹார்ட் கன்ஸ்டியூட் ஹார்ட் பீட். ஸோ ஏட்ரியமும் வென்ட்ரிக்கலும் சுருங்கி விரியறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் கண்ட்ராக்ஷன் நடக்குது, ரிலாக்ஸேஷன் நடக்குது. இந்த ஹார்ட் நார்மலி பீட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 72 to 75 டைம்ஸ் per minute. இப்போ மினிட்டுக்கு 72லேருந்து 75 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் பீட் துடிக்கணும். ஓகேவா? ஸோ அதில் மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் அண்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட்டு. ஸோ இது இருக்கிறதுலே நம்ம எல்லா லெசன்ஸ்லேயும் எல்லா டாப்பிக்லேயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க்கு கொஷின் என்ன அப்படின்னா மயோஜெனிக்னா என்ன, நியூரோஜெனிக்னா என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் நியூரோஜெனிக். நியூரோ அப்படின்னாவே நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதான் நியூரோஜெனிக் ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா நர்வ்ஸ் மூலமாக இம்பல்ஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறது. இம்பல்ஸ் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நர்வ்ஸ் மூலமாக இம்பல்ஸை கொடுக்கறதுனால ஹார்ட் பீட் வந்து வரும். ஸோ அதனால அதுக்கு பேர் நியூரோஜெனிக்னு சொல்லுவோம். நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிட்டேட்டட் பை எ நர்வ் இம்பல்ஸ் காஸ்டு ஃப்ரம் எ நர்வ் கேங்கிலியன். கேங்கிலியன் அப்படின்னா முடிச்சியல் அப்படின்னு அர்த்தம். சிச்சுவேட்டட் நியர் த ஹார்ட்டுக்கு நியரில் இருக்கக்கூடிய நர்வ் கேங்கிலியன் மூலமாக நர்வ்ஸ் வந்து இம்பல்ஸை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் பீட் வரும். ஸோ அதனால் அதுக்கு பேர் நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அனலிட்ஸு மோஸ்ட்டு ஆர்த்ரோபோட்ஸில் நடக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மயோஜெனிக். ஸோ மயோஜெனிக் அப்படின்னா ஹார்ட் பீட் இஸ் இனிட்டேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில் ஃபைபர்ஸ் மாடிஃபை ஆகிறதுனால வரக்கூடிய ஹார்ட் பீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மயோஜெனிக் ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொலஸ்கா அண்டு வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியூரோஜெனிக்கும் மயோஜெனிக்குன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா நியூரோஜெனிக்னா நர்வ்ஸ் மூலமாக நடக்கிறது, மயோஜெனிக் அப்படின்னா ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ் மூலமாக நடக்கிறது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா நியூரோஜெனிக்கு மயோஜெனிக் ஹார்ட் பீட்னா என்னன்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிட்டேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் அப்படின்றது. ஸோ இதில்